ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மஞ்சக்கொம்பை அப்படிங்கிற மலை கிராமத்தில் இருக்கோங்க. போன வீடியோல நம்ம மஞ்சக்கொம்பை சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். செம்ம பியூட்டிஃபுல்லான கிராமம். ஊட்டி வந்தா கண்டிப்பா மஞ்சக்கொம்பை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோல நம்ம மஞ்சக்கொம்பையில இருந்து குன்னூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. ஸோ வாங்க பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம மஞ்சக்கொம்பையில இருந்து குன்னூர் நோக்கி பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்க, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, மஞ்சக்கொம்பை கிராமத்தோட அழகிய வியூ பாத்தீங்களா? ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 200 மீட்டர்ஸ்ல தான் வந்து ஹெத்தையம்மன் கோவில் எல்லாம் இருக்குங்க. அப்படியே நீங்க மெயின் ரோடு வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப். இதுல இருந்து உங்களுக்கு ஊட்டி குன்னூர் போற ரோடு இதுதான் மெயின் ரோடு. ஸோ முன்னாடியே வந்து உங்களுக்கு கோயிலுக்கு போறதுக்கு பூஜை சாமானெல்லாம் வாங்குறதுக்கான கடைகள் இருக்கும், குட்டி குட்டி டீ ஸ்டால்ஸ் இருக்கும். பார்க்குற இடம்லாம் இந்த மாதிரி வேலி வியூஸ் தாங்க இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லான மலை கிராமம். குன்னூர் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே போட்டிருக்கு பாருங்க மக்களே. மஞ்சக்கொம்பை பார்த்தீங்கன்னா குந்தாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குங்க. ஊட்டியிலேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவலுங்க. குன்னூருக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு நினைக்கிறேன். குன்னூருக்கு 1 ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருந்தால் பஸ் வரும்னு சொன்னாங்க. மேலே போயிருக்கான் பஸ் ஏதோ ஒரு கிராமத்துக்கு. ஸோ வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா வியூவு? எங்கேருந்து பார்த்தாலும் செம்ம வியூவாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக. மக்களே இங்க பாருங்களா, அழகா 2 குரங்கு நண்பர்கள் வீட்டு மேல ஜம்ப் பண்ணிட்டான் பாருங்க. ஜாலியா விளையாண்டு இருக்கானுங்க. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அழகா நம்ம மஞ்சக்கொம்பையில வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். பஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க, அங்க வருது பாருங்க பஸ். மலை மேல இருந்து குன்னூர் போற பஸ்ஸுங்க. மக்களே, நம்ம மஞ்சக்கொம்பையில இருந்து குன்னூர் வரைக்கும் போறதுக்கு காட் செக்ஷன்ல ஓடுற குட்டி பஸ் வந்துருச்சுங்க. நம்ம மஞ்சக்கொம்பை தாண்டி ஒரு கிராமம் இருக்கு. சோ அந்த கிராமத்துல இருந்து மஞ்சக்கொம்பை வழியா குன்னூர் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. வரும்போது நம்ம ஊட்டியில இருந்து மஞ்சக்கொம்பை வந்தோம், போகும்போது மஞ்சக்கொம்பையில இருந்து குன்னூர் ரூட் காமிக்க போறோம். சோ மக்களே, நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற 2 முக்கியமான நகரங்கள்ல இருந்தும் மஞ்சக்கொம்பை வர்றதுக்கு உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. நான் பஸ் டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றேன். சோ டிஃப்ரெண்டான ரூட் ட்ரை பண்றதுக்கு காரணமே வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தோட அழக அப்படியே உங்களோட கண் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு தாங்க. சோ நம்ம ஊட்டியில இருந்து மஞ்சக்கொம்பை வர்ற ரூட்டோட இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டே வந்தோம். வரும்போது இப்ப போகும்போது குன்னூர் வரைக்கும் இருக்கிற ரூட்டை சும்மா சூப்பரா ரசிச்சுக்கிட்டே போலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நீங்க ஜன்னல் வழியா பாக்குற வியூ அப்படியே உங்க மனசை கொள்ளையடிக்குதா? கண்டிப்பா அடிக்கும். இல்லாம எப்படி நம்ம பாக்குற தூரம் வரைக்கும் அப்படியே மலை குன்றுகள், சோலைக்காடுகள், டீ எஸ்டேட்ஸ்னு வேற லெவல்ல இருக்கா. மக்களே, மஞ்சக்கொம்பையில இருந்து குன்னூர் வரைக்கும் போறதுக்கு 18 ரூபா தாங்க டிக்கெட் பிரைஸ். ஆர்டினரி காட் பஸ், ஓகேவா? இங்க வேற பஸ் இல்ல, அது வேற விஷயம். இந்த ஒரு பஸ் தான் ஓடுது. சோ 18 ரூபால சூப்பரா நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போலாங்க. வரும்போதும் 17 ரூபாவோ என்னமோ தான் டிக்கெட் பிரைஸ் இருந்துச்சு. சோ மக்களே, இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல நீங்க இவ்வளவு பியூட்டிஃபுல்லான சீனிக்கான பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க நீலகிரி மாவட்டம் வந்தா, ஊட்டி குன்னூர் எல்லாம் வந்தா கண்டிப்பா வந்து இந்த பிளேசஸ் எல்லாம் வந்து பஸ்லயே வந்து பார்த்துட்டு போங்க. சோ இப்போ வந்து மஞ்சக்கொம்பைக்கு அடுத்து இருக்கிற மேலூருங்கிற ஊரை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குங்க, மலை கிராமங்கள். அவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நம்ம நீலகிரி மாவட்டத்தோட கிராமப்புறங்கள் எல்லாம், மலை கிராமங்கள் எல்லாம் அப்படியே வேற லெவல்ல இருக்கும். ஒவ்வொரு கிராமமும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மலை முகடுக்கு மேல இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு பள்ளத்தாக்குல இருக்கும். அவ்வளவு சூப்பரான ஒரு, இங்க பாருங்களா, திரும்பணுன்னே வந்து ஒரு மலை மேல வந்து ஒரு கிராமம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கும், ஒரு சின்ன நகரங்கள் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான என்விரான்மெண்ட் நம்ம நீலகிரி மாவட்டத்துக்குள்ள வந்துட்டா. சரி வாங்க மக்களே, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த அழகையெல்லாம் ரசிச்சுட்டே நம்ம குன்னூர் வரைக்கும் டிராவல் பண்ணலாம்.
மக்களே ஒரு ஹில் ஸ்டேஷன் சஃபாரி போன மாதிரி இருக்குங்க. இதுதாங்க வந்து நம்ம ஊட்டி மலை மேல நீலகிரி மலை மேல டவுன் பஸ்ல போற ஃபீல். நம்ம சாதாரணமா போற ஒரு டிராவலே வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் சஃபாரி மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகழகான காட்சிகளை பார்த்துட்டே நம்ம டிராவல் பண்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து கொடுத்து வச்சிருக்கணுங்க. சோ நெக்ஸ்ட் டைம் ஊட்டி வந்தா இந்த மாதிரி ஒரு ஊருக்கு ட்ரை பண்ணுங்க. நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். நம்ம ஊட்டி மலை மேல ஹிரியசீகை, கிண்ணக்கோரை, இந்த தடவை வந்து நாம எப்பநாடு போயிருக்கோம். இப்ப வந்து நம்ம மஞ்சக்கொம்பை போயிட்டு திரும்பி போயிட்டு இருக்கோம். கேடி வேலி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டவுன் பஸ்ஸஸ்லயும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அந்த விளாக்ஸ் எல்லாம் ஊட்டி விளாக்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். மக்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க, இங்க இருந்து பாக்குற வியூ பாருங்க, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் சும்மா தொடர்ச்சியான மலை குன்றுகள் தான். அங்கங்க தெரியுற குட்டி குட்டி மலை கிராமங்கள், இதெல்லாம் பார்க்க கிடைக்குமாங்க சாதாரண நாட்கள்ல. சோ விர்ச்சுவலா உங்களுக்கு கொண்டு வரதுல நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். சம்மர் சீசன்ல அதுவும் ரோட் சைட்ல எல்லாம் வந்து மரங்கள் பூத்திருக்கு பாருங்க. சில மரங்கள்ல எல்லாம் கம்ப்ளீட்டா மரம் ஃபுல்லா வந்து வயலட் கலர்ல பூ பூத்திருக்குங்க. அப்பா எப்படி இருக்கு தெரியுமா, அழகு கொட்டி கிடக்குது. இங்க பாருங்களா, எங்க பார்த்தாலும் ரோட் சைட்ல இருக்கிற மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்கிட்டு, இந்த முக்கியமா ஏப்ரல் மே மாசங்கள் நம்ம கீழே பிளெயின்ஸ்ல எல்லாம் இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனா நம்ம நீலகிரி மலை மேல எவ்வளவு அப்படியே வசந்த காலம் மாதிரி இருக்கும் தெரியுமா. இதெல்லாம் நீங்க வந்து அனுபவிச்சு பார்த்தாதாங்க தெரியும். மக்களே, இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஜேர்னில நம்ம இளையராஜா அவர்களோட குளிமையான ஒரு இசை இல்லாமையா, வாங்க நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சி காதுக்கும் வந்து இனிமை வேண்டாமா, நம்ம ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போலாமா. சோ இது வந்து தர்மபத்தினிங்கிற ஒரு படத்துல இளையராஜா அவர்கள் மியூசிக்ல நம்ம இளையராஜா அவர்களே பாடின பாட்டுங்க. இளையராஜாவும் எஸ் ஜானகி அம்மாவும் பாடின பாட்டு. வாங்க கேட்டுக்கிட்டே போலாம். நான் தேடும் செவ்வந்தி பூ இது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம். பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம். நான் தேடும் செவ்வந்தி பூ இது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பறந்து செல்ல வழி இல்லையோ, பருவ கோயில் தவிக்கிறதே. சிறகிரண்டும் விரித்து விட்டேன், இளம் வயது தடுக்கிறதே. பொன்மானே என் யோகம்தான், பெண்தானோ சந்தேகம்தான். என் தேவி உன் விழி ஓடையில் நான் கலந்தேன், பொன்கனி விழும் என தவம் கிடந்தேன். பூங்காத்து சூடாச்சு ராஜாவே யார் மூச்சு. நான் தேடும் செவ்வந்தி பூ இது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. மங்கைக்குள் என்ன நிலவரமோ, மஞ்சத்தில் விழும் நிலை வருமோ. அன்னத்தை எந்தன் விரல் தொடுமோ, என்றைக்கும் அந்த சுகம் வருமோ. தள்ளாடும் வெண்மேகம்தான் என்னாலும் உன் வானம் நான். என் தேவா கண்மலர் மூடிட ஏன் தவித்தேன், என் விரல் நகங்களை தினம் இழந்தேன். தாலாட்டு பாடாமல் தூங்காது என் கிள்ளை. நான் தேடும் செவ்வந்தி பூ இது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம். பூவோ இது வாசம், போவோம் இனி காதல் தேசம். நான் தேடும் செவ்வந்தி பூ இது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. நான் தேடும் செவ்வந்தி பூ இது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது.
மக்களே வேற லெவலா, கண்ணுக்கு குளிர்ச்சியோட சேர்த்து காதுக்கும் இனிமையா இருந்திருக்கும். பாடலாசிரியர் வந்து கண்மணி சுப்புங்க. நம்ம பழைய பாடல்கள், செம்ம பியூட்டிஃபுல்லான பாடல்கள் எல்லாம் வந்து நம்ம நிறைய கேட்டு ரசிப்போம் ரிப்பீட் மோட்ல. பட் ஆனா அந்த பாடலாசிரியர்கள் எல்லாம் வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம். பட் அதனாலதான் வந்து இந்த பாடலாசிரியர்கள் பேரெல்லாம் கூட சொல்றேன், ஓகேவா? கண்மணி சுப்பு. நான் கூட வந்து நிறைய இவரை பத்தி எல்லாம் படிச்சது கிடையாது, பாட்டெல்லாம் நிறைய ரசிச்சிருக்கேன். பட் ஆனா இந்த நம்ம சேனல்ல பாடுறோமே யாரு பாடலாசிரியர் எல்லாம் தேடும் போதுதான் தெரிஞ்சு கண்மணி சுப்பு அப்படிங்கிற ஒரு பாடலாசிரியர் எழுதின வரிகள்ங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்கல்ல. சோ தர்மபத்தினிங்கிற படத்துல இந்த சூப்பரான பாட்டை கேட்டுட்டே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். மக்களை பாத்தீங்கல்ல, சும்மா இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் நம்ம நீலகிரி மலைத்தொடர்கள். அங்கங்க வந்து இந்த சோலைக்காடுகள் வேற வந்துரும். ரோடோட 2 சைடும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓங்கி உயர்ந்த மரங்கள். கீழே வந்து அவ்வளவு வெயில் அடிச்சாலும் ஒரு சூரிய கதிரை படாதுங்க, அந்த அளவுக்கு வந்து நிழலா இருக்கும். இதெல்லாம் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் மக்களே. மேற்கு தொடர்ச்சி மலை மேல சோலை காடுகள் எல்லாம் வந்து நம்மளோட எக்கோ சிஸ்டமோட லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம மாசு காற்றை எல்லாம் தூய்மைப்படுத்தி நமக்கு மறுபடியும் வந்து உயிர் காத்த கொடுக்கிற தெய்வங்கள் இந்த மரங்கள் எல்லாம். நம்ம எவ்வளவு போற்றி பாதுகாக்கணும் தெரியுமா இயற்கைய. முக்கியமா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் வந்து நம்மளோட தாய்க்கு நிகர நாம மதிக்கணுங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கான உதவிகள் செய்யற உயிர் காற்றாகட்டும், நம்மளோட உயிர் நாடியான தண்ணீராகட்டும், எல்லாத்தையும் வந்து உற்பத்தி செய்யற ஒரு மாபெரும் சக்தி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலைகள் பெரிய லெவல்ல, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எங்க மலைகள் இருந்தாலுமே பாருங்க, அது சுத்தி வந்து உங்களுக்கு ஒரு பல்லுயிர் பெருக்கம் இருக்கும், ஒரு நல்ல இயற்கை சூழல் இருக்கும், ஒரு நீர்நிலைகள் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு மலைகள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மக்களே, இந்த மாதிரியான இயற்கை வளங்களை எல்லாம் வந்து நாம பாதுகாக்கணும். சோ இந்த சமயத்துல நான் சொல்லியே ஆகணும், இது அரசியல் கருத்து கிடையாது. தமிழ் தேசியம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து நான் இப்போ ரீசெண்டா பல நாட்களா சொல்லிக்கிட்டு இருக்கேன். முக்கியமா நம்ம மகாராஷ்டிரா டிராவல் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தமிழ் மக்கள் கொஞ்சம் தமிழ் தேசிய பக்கம் கவனத்தை செலுத்தணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. சோ ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம மண்ணோட இயற்கை வளங்களை பத்தி நமக்கு கொஞ்சம் அறிவு வேணும், அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம சமூகத்துல எல்லாருக்குமே இருக்கணும். அரசியல் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது, எல்லா பொதுமக்களுக்குமே வந்து அந்த ஒரு பொது உணர்வு வேணும். கேரளால அதை நல்லா பார்க்க முடியும். கேரளானா நார்த் கேரளால இருந்து சவுத் கேரளா வரைக்கும் போயிருக்கோங்க. நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல சொன்ன மாதிரி முக்கணிகள் எல்லாம் விளைவிக்கிற ஒரே மாநிலம்னு பாத்தீங்கன்னா அது கேரளா தான், தமிழ்நாடு கூட கிடையாது. நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க, மாப்பிள வாழை இல்லாம ஒரு வீடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நாம வந்து அதை பின்பற்றுறோமா? கேரளால அது இன்னுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து அவங்க இப்போ ஒரு மலையாளம்னு தமிழ்ல இருந்து ஒரு புது லாங்குவேஜை கிரியேட் பண்ணி தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணாலும் அவங்க டிஎன்ஏல சங்கத்தமிழ் இருக்கதானே செய்யுது. அவங்க சேர நாட்டு சேர்ந்தவங்க தானே. அந்த பழக்க வழக்கம் இன்னுமே வந்து அவங்க கிட்ட அவங்க வாழ்வியல்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். நான் சொன்னது வேணா என்னடா மலையாள சேச்சீஸ மிகைப்படுத்தி சொல்றேன் அப்படின்னு வந்து நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க எப்போது கேரளாக்கு டூர் போவீங்கல்ல, அப்ப நான் இந்த சொல்ற கருத்தை கவனிச்சு பாருங்க. அங்க எவ்வளவு வீடுகள்ல சுத்தி வந்து மரங்கள், அது நகரமா இருந்தாலும் சரி, கிராமப்புறங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப ரிமோட்ல இருக்கிற மலை கிராமங்களா இருந்தாலும் சரி, எல்லா பக்கம் ஒரே மாதிரி மரங்கள் சூழ்ந்து முக்கியமா தமிழ் இலக்கியங்கள்ல சொன்ன அந்த முக்கணிகள், மாப்பழ வாழை இல்லாத ஒரு வீட்டை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து பேரையே மாத்திக்கிறேன், நம்ம சேனலோட பேரையே வந்து மாத்திக்கிறேன். ஓகேவா? சோ அந்த அளவுக்கு வந்து நான் உறுதியோட சொல்றேன்னா, நான் டிராவல் பண்ணி பாத்துட்டேங்க. கண்டிப்பா வந்து நாம ஒரு 4 வருஷம் ஆச்சா சேனல் ஆரம்பிச்சு. சோ எல்லா வருடங்களும் ஏதாவது ஒரு 2 ட்ரிப்பாவது நம்ம கேரளா போயிடுறோம். சோ கண் கூட பாக்குறோம்ல அவங்களோட வாழ்வியல், அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்களோட வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கு, எப்படி பராமரிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போதுதான் நமக்கு தெரியுது. மக்களை நாமளும் வந்து அந்த பழக்க வழக்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். மரங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், இயற்கைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நம்ம சங்க இலக்கியங்கள்ல சொன்ன இந்த மாதிரி நிறைய முக்கணிகள் இல்லாத ஒரு வீடே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம வீடு கட்டும் போது ஒரு சின்ன ஒரு இடம் வந்து கொஞ்சம்
மரங்களுக்கும் செடிகளுக்கும் ஒதுக்கி நம்ம வீடு கட்டணும். இப்பெல்லாம் வந்து நமக்கு அந்த பழக்கமே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கு. அதுவும் சில இடங்கள்ல எல்லாம் கேட்டா, என்னப்பா மரங்கள் எல்லாம் வளர்த்துனா ஒரே குப்பையா வரும், அதை எப்படி நான் டெய்லி கூட்டி எடுக்கிறது அப்படிங்கறது எல்லாம் வந்து நீங்க சொல்லும் போது மனசு அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாகும். ஏங்க, அந்த குப்பை தான் வந்து நாளைக்கு நம்ம மண்ணுக்கு உரமாகும். இப்படியே வந்து எல்லாத்தையும் கான்கிரீட் மயமாயிட்டா அப்புறம் நம்ம மண்ணை எப்படி காப்பாத்துறது? அது ஒரு சின்ன வீடா இருந்தாலும் அங்க வந்து ஒரு இயற்கை சூழல் இருக்கும்போது அதோட பணியே வந்து அந்த இயற்கை செய்யற பணியே வந்து வேற லெவல்ல இருக்கும். நம்மளுக்கு காற்று மாசை எல்லாம் தடுக்கிறதுக்கு பெருமளவுல உதவி செய்யும். அதுவும் இப்ப இருக்கிற நம்ம சூழ்நிலை எல்லாம் பாருங்க, நம்ம குளோபல் வார்மிங்னால எத்தனை மாசுபாடுகள், எத்தனை நம்ம உடல் நல கேடுகள் எல்லாம் வருது. சோ அதுக்கெல்லாம் வந்து நாம இயற்கையை நோக்கி திரும்பணும் அப்படிங்கிறது என்னோட பணிவான கருத்து. இதையெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா? நிறைய பேர் இதை பொதுவெளியில பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நீங்க வந்து எந்த துறையில இருக்கிறவங்களா வேணாலும் இருக்கலாம், பட் ஆனா இயற்கை மேல ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கணும். நிறைய இதை பத்தி பேசணும் உங்களோட நண்பர்கள் கிட்ட, உறவினர்கள் கிட்ட எல்லாம். சோ வீடுகளை சுத்தி வந்து நிறைய மரங்கள் வளர்க்கணும். நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம பிளெயின்ஸை விட்டுருங்க, சமவெளி பகுதிகளை விட்டுருங்க, நம்ம மலை கிராமங்கள்ல இருக்கிற இயற்கை சூழல் பாருங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மலை கிராமங்கள்ல இருக்கிற இயற்கை சூழல் பாருங்க. இதே கேரளாக்குள்ள இருக்கிற மலை கிராமங்களோட இயற்கை சூழல் பாருங்க. நாம வந்து நிறைய டீ எஸ்டேட்ஸ்க்கும் காய்கறி தோட்டங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அவங்க வந்து மரங்களுக்குள்ள என்ன விளையுதோ அந்த விளைச்சலுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. குறுமிளகு, ஏலம், ஸ்பைசஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்களை மரங்களுக்குள்ளேயே எது வந்து விளையுமோ அது விளைவிக்கிறாங்க. சோ அவங்களோட வாழ்வாதாரமும் வந்து பேணி பாதுகாக்கப்படுது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா டீயை விட அதுக்கு குறுமிளகுக்கு நிறைய விலை. குறுமிளகை வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. நான் இதை வந்து தொடர்ந்து எல்லா வீடியோஸ்லயும் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, அவ்வளவு முக்கியமா இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டியது அவ்வளவு முக்கியமா இருக்கு. முக்கியமா நான் இந்த விஷயங்கள்ல ஈஷா யோகா மையத்தோட செயல்களை வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவங்க வந்து இதை தான் வலியுறுத்திட்டு இருக்காங்க. மலைகள் மேல மட்டும் இல்ல, சமவெளி பகுதிகளிலுமே வந்து நம்ம கோயம்புத்தூர் சுத்தி மட்டும் இல்ல, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் கீழே இருக்கிற நிறைய மாவட்டங்கள் பாத்துக்கங்களா, நம்ம கீழே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசியில ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் வரைக்கும் அவங்க நிறைய மரங்களை வளர்க்க சொல்றாங்க. நம்ம தோட்டங்கள்ல தென்னந்தோப்பே இருந்தாலும் அந்த தென்னந்தோப்போட சைடு எல்லாரும் வேலிகள் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அதுல வேற நம்ம மரபு சார்ந்த மரங்களை வளருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நாற்று கொடுத்து அதை எப்படி பராமரிக்கணும்னு சொல்றது மட்டும் இல்லாம ஒரு மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி அந்த விவசாயிகளோட நிலத்துல வந்து ஈஷா வாலண்டியர்ஸ் அந்த மரம் எப்படி வளருது, ஏதாவது பூச்சி வந்திருக்கா, அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், நல்லா வளர்ச்சி இல்லாட்டி என்ன இயற்கை உரம் போடணும், இதையெல்லாமே வந்து அவங்க அவ்வளவு இதோட என்ன சொல்றது ஈடுபாடோட வந்து அதுல ஈடுபட்டு இருக்காங்கன்னா நாம எவ்வளவு போற்றணுங்க அவங்கள. இது வந்து ஒரு தனி ஆர்கனைசேஷன் மட்டும் செஞ்சா பத்தாது. இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் இப்ப சேர்ந்து செய்ய வேண்டிய நிலைமை. 2026 நம்ம கோடை காலத்தை பாருங்க, என்ன மாதிரி ஒரு வெயில் அடிக்குது. நம்ம ஏப்ரல் மாசம் தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். மலை மேல ஓரளவுக்கு வந்து நல்ல சீதோஷண நிலை இருந்தாலும் கீழே எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. 12 மணிக்கெல்லாம் நம்ம பைப்புகளை திறந்தா இப்ப வந்து நம்ம ஹீட்டரே போட தேவையில்லை, அதுவே வந்து கொதிச்ச நீரை வந்து கொடுத்துருது. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நாம போயிட்டு இருக்கோம். மக்களே, இதுவே அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்தா இன்னும் 5 வருஷத்துல என்ன மாதிரி ஆகும் நம்மளோட இயற்கை சூழல் அப்படிங்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இதையெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும். சோ எப்படி வந்து நம்ம வீடியோஸ் வந்து நிறைய மக்கள் பாக்குறீங்க, கிட்டத்தட்ட 59,000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி ஆயாச்சு. சோ இதுல நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட நண்பர்கள் கிட்ட, உங்களோட உறவினர்கள் கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரி மரங்களோட முக்கியத்துவம் பத்தி பேசும்போது அது ஒரு சமூக அக்கறையா ஆகுது இல்லையா? சோ எல்லாருமே வந்து நாளைக்கு உங்களோட வீடுகள் பக்கத்துல உங்க வீட்டுல இடம் இல்லாட்டி கூட உங்களோட தெருவுல இல்ல உங்களோட கிராமத்துல ஏதோ ஒரு பக்கம் ஏதாவது ஒரு மரத்தை நடுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். எல்லாரும் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து ஒரு சமூக மூவ்மெண்ட், சோசியல் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல. சாரி, எனக்கு கரெக்டான தமிழ் பேரு சொல்ல, சோ தங்கிலீஷ் மயமாகிட்டோம் நாம. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேச பேச வந்து நம்ம நிறைய சமூக விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம மொழியவே மறந்து நிறைய வேர்ட்ஸ்க்கு நமக்கு அதுக்கான தமிழ் மீனிங் கிடைக்க மாட்டேங்குது. தமிழ் அகராதியில தான் வந்து தேடி பார்க்கணும் போல.
பரவாயில்ல, என்ன செய்யறது, அப்படி வளர்ந்துட்டோம், நாம கொஞ்சம் கொஞ்சமா மாத்திப்போம். சோ இப்போ பேசிட்டு இருக்கிற டாபிக் வந்து மரங்கள், இயற்கை. சோ மரங்களை பத்தியான விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்துங்க மக்களே. நம்ம இயற்கையை பாதுகாத்தே ஆகணும், இல்லாட்டி வேற வழியே இல்ல. அடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த பூமியில வாழவே முடியாதுங்கிற சுச்சுவேஷன் அளவுக்கு வந்து நம்ம கிளைமேட் போகாம இருக்கணும்னா எடுத்தாகணும். சோ மக்களே, கொஞ்சம் தயவு செஞ்சு என்னோட கருத்துக்களை, உங்களோட மனசுகளை ஏத்திக்கணும் அப்படின்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஓகேவா? சரி வாங்க, ஸ்கிப் பண்ணாம வாங்க கடைசி வரைக்கும். குன்னூர் போற வரைக்குமே வந்து சும்மா வேற லெவல்ல இருக்கும் இயற்கை அழகு. கொஞ்சம் நம்ம நீலகிரி மாவட்டத்தை ரசிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம். வாங்க வாங்க வாங்க. மக்களே, நாம குன்னூருக்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. பாத்தீங்களா எவ்வளவு கிராமங்கள், குட்டி குட்டி கிராமங்கள். மொத்த ஊட்டியுமே வந்து டீ எஸ்டேட்டா ஆகி கிடக்குதுங்க. டீ எஸ்டேட்டா ஆகி கிடக்குது. சோ இதையெல்லாம் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மரங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு மலைப்பகுதியா மாற்றணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மலைப்பயிர்கள் விளைவிக்கிற ஒரு இயற்கை சூழல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோ இதையெல்லாம் வந்து கருத்துல கொள்ளணும் மக்கள் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். மக்களே, ரோட் சைட்ல இருக்கிற குட்டி குட்டி சோலை காடுகளே இவ்வளவு அழகா இருக்குன்னா, மொத்தமா ஊட்டி மலையை வந்து மலைகள் சூழ்ந்த ஒரு மலையகமா மாத்தினா இன்னும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும், இன்னும் இயற்கை சூழல் எப்படி மாறும் அப்படின்னு பாருங்க. சோ நம்ம இப்ப இருக்கிற இயற்கை அழகையே வந்து நமக்கு 2 கண்ணு பத்தாது. இன்னும் நம்ம இயற்கை அழகை கூட்டிட்டா அவ்வளவுதான், வேற லெவல்ல சீதோஷ்ண நிலைமையும் வந்து நல்ல முறைக்கு மாறிடும். நிறைய சோலை காடுகள் உருவாயிடும், நிறைய அருவிகள் உருவாயிடும். நமக்கு எப்பவுமே கீழே வரைக்கும் தண்ணி வரும். ஓகேவா? நம்ம மலைகள்லயே வந்து எல்லா தண்ணியும் யூஸ் பண்ணிட்டா விவசாயத்துக்கு, அப்புறம் கீழே எப்படி தண்ணி வருங்க? மலைகள்ல இருந்து தண்ணி கீழே வர வேணாமா டேம்க்கெல்லாம்? அது இப்போ நம்ம மலைகள் மேல நிறைய இயற்கை சூழலை, பல்லுயிர் பெருக்கத்துக்கும் சரி, நம்ம நீர் வளத்துக்கும் சரி, நம்ம இயற்கை சூழலை மீட் எடுத்தே ஆகணும். ஓகேவா? சோ இதே எண்ணத்தோட நம்ம ஊட்டியோட இயற்கை அழக நம்ம இன்னொரு இளையராஜா அவர்களோட மியூசிக்கோட ரசிச்சுக்கிட்டே போலாம். எப்ப பார்த்தாலும் சீரியஸாவே பேசிட்டு இருக்க வேண்டாம். என்ன சொல்றீங்க? சோ இந்த பாட்டு வந்து தெய்வ வாக்கு அப்படிங்கிற படத்துலங்க வாலி அவர்களோட பாடல் வரிகள்ல. இதுவும் வந்து இளையராஜா அவர்களும் எஸ் ஜானகி அம்மாவும் தான் பாடி இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஒரே இளையராஜா அவர்களே பாடின பாட்டா வருது நமக்கு. சரி பரவாயில்ல, வாங்க வைப் பண்ணிக்கிட்டே போலாம். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான்,
புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சரம் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் ஹோ புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான் சொல்லால் சொல்லாதது காதல் சுகம் சொல்லில் நில்லாதது கண்ணால் உண்டானது கைகள் தொட இந்நாள் ஒன்றானது வண்ணப்பூ வஞ்சிப்பூ வாய் வெடித்த வாசப்பூ அன்பு தேன் இன்பத்தேன் கொட்டுமா இந்த பூ சின்ன பூ கன்னி போகும் கன்னிப்பூ வண்டுதான் வந்துதான் தட்டுமா என்னை மீண்டும் கொஞ்ச தூண்டும் நாணல் போக தேகம் தன்னில் நாணம் என்னம்மா வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் ஓ புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்து சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சரம் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் ஹோ புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான் செந்தாள் புல்லாங்குழல் வாங்கியதை ஏந்தும் மன்னன் விரல் மன்னன் சொல்லும் கவி மங்கைக்கது காதல் நீலாம்பரி அம்மம்மா அப்பப்பா இன்பம் தரும் பானங்கள் இன்றைக்கும் என்றைக்கும் தித்திக்கும் மங்கை நீ கங்கை நீ வெண்ணிலவின் தங்கை நீ உன்னைத்தான் எண்ணங்கள் சந்திக்கும் எந்த ஜீவன் கொஞ்சம் தேவன் உன்னை அன்றி வேறு இங்கு யாரும் இல்லையே வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் ஹோ புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்து சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சரம் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் ஹோ புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்து சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைச்சரம் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் ஹோ புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான் மக்களே பாட்டு முடியறதுக்கும் நாம குன்னூர் பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்குறதுக்கும் கரெக்டா இருக்குங்க வாங்க இறங்குவோம் கரெக்டா நாம 2 மணிக்கு மஞ்சக்கொம்பையில இருந்து குன்னூர் ரீச் ஆயாச்சுங்க குன்னூர் முனிசிபல் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க கரெக்டா 1 மணி நேரம் ஆயிருக்கும் மக்களே 1 மணிக்கு கிளம்பணும் 2 மணிக்கு ரீச் ஆயாச்சு மஞ்சக்கொம்பையில இருந்து சேலா ஸ்கைகாட்டி வழியா நாம குன்னூர் ரீச் ஆயாச்சுங்க மக்களே நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அழகான மஞ்சக்கொம்பை கிராமத்திலிருந்து குன்னூர் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் செம்ம யூனிக்கான ரூட்டுங்க கண்டிப்பா நீங்க நீலகிரி மாவட்டம் வந்தா ட்ரை பண்ண வேண்டிய ஏரியால மஞ்சக்கொம்பையும் ஒண்ணு செம்ம பியூட்டிஃபுல்லான கிராமம் உதகையிலிருந்து எப்படி மஞ்சக்கொம்பை வரணும் மஞ்சக்கொம்பையில இருக்கிற முக்கியமான கோவில்கள் சோலைக்குள்ள இருக்கிற அருவிகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்கேன் லாஸ்ட் 2 விளாக்ல இந்த விளாக்ல நாம மஞ்சக்கொம்பையில இருந்து குன்னூர் வரைக்கும் வந்த வீடியோ ஸோ ஊட்டியில ஆரம்பிச்சு குன்னூர்ல முடிச்சாச்சு ஸோ மக்களே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க மறக்காம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனல்ல வந்து 59K ஸ்ட்ராங் ஃபேமிலி ஆயாச்சு சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி பட் ஆனா ஒவ்வொரு வீடியோக்கும் வியூஸ் வந்து 1000 தாண்டதே பெரிய விஷயமா இருக்குங்க ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்க ஓகேவா நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம் until then take care and cheers from குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே நீலகிரி மாவட்டம் see you மக்களே இந்த வீடியோல Flipkart Myntraல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே thank you